திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்துள்ள ஆயக்குடியை சேர்ந்த சசிகுமார் என்பவருக்கு இடும்பன்மலை அருகே பழனி முருகன் கோவிலுக்கு பின்னால் 2.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்நிலையில் பழனி தேவஸ்தானம் 2.5 ஏக்கரின் கட்டிடங்கள் கட்டப்போவதாக கூறப்படுகிறது. எனவே விவசாய நிலத்தை மீட்டு மீண்டும் விவசாயம் செய்ய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சசிகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மரியாதைக்குரிய தமிழக மக்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சசிகுமார், எங்க அப்பா பேர் முத்துசாமி, இது எங்க சித்தப்பா கிருஷ்ணன். நாங்க தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த பல பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள். நாங்க எங்களுடைய பூர்வீக தொழில் வேளாண்மை விவசாயமாகும். காலங்காலமா நாங்க இதை நம்பிட்டு விவசாயத்தை நம்பிட்டு வாழ்வாதாரம் இருக்குது. இது பின்னாடி பாக்குறது எங்களோட 2 ஏக்கர் நிலம். இது முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலமாகும். இதுல விளையக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே அமைந்திருக்கிறது. ஆனா பழனி திருக்கோயில் தேவஸ்தானம் எங்களோட நிலத்தை அத்துமீறி நாங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை மறைத்து வலுக்கட்டாயமாக எங்களை காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் போலீஸ், ரவுடிகள், லோக்கல் கான்ட்ராக்டர் எல்லாரும் எங்களை அத்துமீறி விரட்டி அடித்து எங்கள் நிலத்தை எங்களுக்கு எந்தவித நிவாரணமும் தராமல்